இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து பீன்ஸ் பொரியல் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். பீன்ஸ் பொரியலுக்காக நான் வெறும் பீன்ஸை கட் பண்ணி ஒரு தண்ணியில் வந்து வேக வச்சுருக்கேன். ஒரு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சா போதும். நீங்கள் ரொம்பலாம் வேக வைக்க தேவை கிடையாது. வாங்க வீடியோக்குள்ளே இன்னைக்கு பீன்ஸ் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாயை எடுத்துக்கோங்க. கடாய் வந்து சுட்டதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடானோடனே அதில் வந்து கடுகு வந்து ஆட் பண்ணிக்கணும். கடுகு ஆட் பண்ணதுக்கப்புறம் கடுகு வந்து எண்ணெய் சூடான உடனே நீங்கள் போட்டிங்கன்னா பொரிக்க ஆரம்பிச்சிடும். கடுகு வந்து பொரிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு வந்து நான் வந்து வேக வச்சதை வந்து தண்ணி வடிக்க ஆரம்பிச்சிட்டேன். தண்ணி வடித்து எடுத்து வச்சுக்கணும். அதை ஒரு பக்கம் வந்து கடுகு வந்து பொரிச்சதுக்கப்புறம் நான் வந்து பச்சை மிளகா போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுட்டேன் ஓரமாக. அதுக்கு முன்னாடி வந்து கடலைப்பருப்பை வந்து ஒரு கை அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் கம்மியாக இருந்தால் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க, அதிகமாக இருந்தால் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். நான் வந்து இன்றைக்கி ரெட் கலரில் பழுத்த பச்சை மிளகா எடுத்திருக்கேன். ரொம்பலாம் வேணாம். பீன்ஸில் வந்து க்ரீன் கலரில் இருக்கும். நம்மளும் வந்து க்ரீன் கலரில் பச்சை மிளகா போட்டோன்னா அது வந்து நிறைய பேர் வாயில் போய்ட்டு நம்மளை வந்து திட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால வந்து நம்ம ரெட் கலரில் இருக்கிறத எடுத்து போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணி வச்சு அதை நான் போட ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் நல்லா வதக்க ஆரம்பிச்சிட்டேன். உட்காந்து வதக்கிக்கிட்டு இருந்தேன். வதக்கும் போது தான் இது வந்து நம்மளுக்கு என்ன ஆகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பச்சை மிளகாவுமே வந்து அந்த எண்ணெய் கூட நல்லா வதங்கணும். அப்போ வதங்கும் போது தான் அதோட காரம் வந்து வெளியே வரும். அது வரைக்கும் அப்படி இல்லைன்னா நார்மலாக வந்து பச்சை மிளகாவோட காரம் வந்து வெளியே வராது. அது மேலே வந்து ஒரு மாதிரி ஒயிட்டாக வர மாதிரி ஆயிடணும். க்ரீன் கலர் பச்சை மிளகா நீங்கள் யூஸ் பண்ணாலுமே சரி, அது மாதிரி வந்தால் தான் நல்லாயிருக்கும். தென் வந்து வெங்காயம் வெட்டி எடுத்து வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தையுமே வந்து நான் வந்து ஃபுல்லாக போட்டு வதக்க ஆரம்பிச்சிட்டேன். வெங்காயமே வந்து நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்சஸ் ஆகிற மாதிரி வந்து வதக்கணும். அதுக்காக வந்து நம்ம அதுக்குன்னு வந்து கலர் சேஞ்சஸ் ஆக சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஸ்டவ் வந்து ஆனில் வச்சுட்டு வெங்காயத்தை வந்து தீச்சி விட்டுட்டு கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படிலாம் சொல்லக்கூடாது. தீச்சிங்கன்னா நல்லாவே இருக்காது. தென் வந்து எவ்வளோ தேவையான அளவுக்கு வந்து உப்பு எடுத்து போட்டுக்கிட்டேன். வெங்காயம் போட்டதுக்கு அப்புறமே நீங்கள் வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வெங்காயத்தில் ஒரு இனிப்புத்தன்மை இருக்கும். அது வந்து போகணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வெங்காயத்தை வதக்கும் போதே சால்ட்டு போட்டுக்கணும். அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெங்காயத்தை வந்து உடனே வந்து வதக்குற தன்மை வந்து சால்ட்டு கிட்ட இருக்குது. அதனால வந்து நம்ம சால்ட்டை போட்டோம்னா உடனே வந்து அது இதுவாக ஆரம்பிச்சிடும். வெங்காயம் வந்து சீக்கிரமாக வந்து வதங்கிடும். அதனால வந்து கரெக்டாக அதை பார்த்து தான் நீங்கள் சால்ட் வந்து ஆட் பண்ணணும். ஏற்கனவேலாம் சால்ட் ஆட் பண்ணக்கூடாது. வெங்காயம் போட்டதுக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்களோ எனக்கு தெரியல. இதுக்கப்புறம் வந்து தவறாக செஞ்சிங்கன்னா அதை திருத்திக்கோங்க. தென் வந்து நல்லா வதக்குன்னு வதக்க ஆரம்பிச்சிட்டேன். வதக்குனதுக்கப்புறம் சைடில் ஒரு பக்கம் வந்து தேங்காய் திருவி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதுக்கு நமக்கு தேவையானது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கடலைப்பருப்பு, பச்சை மிளகா, கடுகு, எண்ணெய், தக்காளிலாம் வேணாம். தென் வந்து ஆனியன் வேணும், அவ்வளோதான். அது வந்து கொஞ்சம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் நான் வந்து ஏற்கனவே பீன்ஸ் வேக வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த வேக வச்ச பீன்ஸை வந்து எடுத்து நம்ம இதில் போட்டுக்கணும். இதில் போட்டு நல்லா வதக்க ஆரம்பிக்கணும். நீங்கள் வதக்குறதுல தான் உங்களோட இதுவே டேஸ்ட்டு கிடைக்கும். பிகாஸ் வந்து நிறைய பேர் அப்படியே கரெக்டாக அது நல்லா வதங்காத பட்சத்தில் அது வந்து டேஸ்ட்டுன்ற ஒன்று இல்லாமல் போயிடும். ஸோ வந்து நான் நல்லா வதக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வெங்காயத்தில் மட்டும்தான் நம்மக்கிட்ட உப்பு இருக்குது. இந்த பீன்ஸில் உப்பு கிடையாது. அதனால் அந்த வெங்காயத்தில் இருக்க உப்புமே வந்து இந்த பீன்ஸ்குள்ளே வரணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வதக்குனா மட்டும்தான் அது முடியும். அதனால் வந்து நான் நல்லா வதக்குன்னு வதக்க ஆரம்பிச்சிட்டேன். நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் நம்ம இதில் என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1 டேபிள் ஸ்பூன் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். நான் 1 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா வந்து கொஞ்சம் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா இருக்க மாதிரி இருக்கும். அதனால் வந்து 1 ஸ்பூன் கரம் மசாலா பொடி எடுத்துக்கிட்டேன்.
தென் வந்து நான் என்ன எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில்லி பவுடர் வந்து நான் 1 ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். 1 ஸ்பூனே போதும். நெறைய பேர் வந்து அதெல்லாம் போடக்கூட மாட்டாங்க. அதெல்லாம் போடாம நம்ம செஞ்சோன்னா ஒரு மாதிரி இனிப்பு தட்டுற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் இது 2மே வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இது 2மே ஆட் பண்ணி நல்லா வதக்க ஆரம்பிச்சுட்டேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். கரம் மசாலா தூள் ஆப்ஷனல் தான். பட் வந்து நீங்க மொளகா பொடியாவது கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து இதுக்கு ஏத்த மாதிரி ஒரு மாதிரி டேஸ்ட் குடுக்கும். அதனால வந்து நான் நல்லா வதக்க ஆரம்பிச்சுட்டேன். வதக்குனதுக்கப்புறம் இதில வந்து உங்களுக்கே பார்த்தா தெரியும். அப்பதான் வந்து இதோட டேஸ்ட் நல்லா வரும். கலர் வந்து இது சேஞ்சஸ் ஆயிருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். என்னடா இவ தேங்காய்லாம் திருவிக்கிட்டு உட்காண்ட்ருந்தா, அது இன்னும் எதுவுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லி நெறைய பேர் யோசிச்சிருப்பீங்க. தேங்காவ வந்து நம்ம லாஸ்ட் ஆட் பண்ணா தான் அது கொஞ்சம் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். எனக்கு என்னன்னா இது மெயினா வந்து தீயக்கூடாது. நம்ம ஏற்கனவே வந்து பீன்ஸ் வந்து வேக வச்சுட்டோம். வேக வச்சதுனால இந்த இடத்துல வந்து பீன்ஸ் வேகணும் அப்படின்னு சொல்லி அவசியம்லாம் இல்ல. அது எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதங்கணும். வதங்கும்போது அது தனியா ஒரு டேஸ்ட் குடுக்கும். ஸோ வந்து என்னோட ஃபோக்கஸ் வந்து இப்ப இது தீயக்கூடாதுன்றதுல மட்டும் தான் இருந்துச்சு. சரி, ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு வந்து அ வெ நம்ம வந்து லாஸ்ட்டு ஃபைனல்ல தான் வந்து தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கணும். அப்பதான் வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இது ஓரளவுக்கு வந்து ஃபுல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாமே பெர்ஃபெக்ட்டா பண்ணிட்டோம். பெர்ஃபெக்ட்டா பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ வந்து தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளோ திருவுனமோ எல்லாமே போட்டுக்கலாம். அப்பதான் வந்து இது நல்ல டேஸ்ட் குடுக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதா? இது வந்து கொஞ்சம் தேங்காய்லாம் போட்டு நல்லா சூப்பர் டேஸ்ட்டில இருக்கும். நீங்க நார்மலா இத ட்ரை பண்ணாம இருந்தீங்கன்னா வந்து மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. நான் எங்க வீட்ல இது மாதிரி தான் செய்வோம் பீன்ஸ் பொரியல். உங்க வீட்ல பீன்ஸ் பொரியல் எப்படி செய்வீங்க? தக்காளி, வெங்காயம் இது மாதிரி போட்டு தொக்கு மாதிரி வைப்பீங்களா? இல்ல எப்படி வைப்பீங்க? என்ன ஏது? இல்ல நான் செஞ்ச மாதிரி தான் செய்வீங்களா? அப்படின்றத வந்து மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நானும் வந்து உங்க கமெண்ட்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நல்லா இது வதங்குனதுக்கு அப்புறம் அவ்வளோதான். எடுத்து பரிமாற வேண்டியது தான். பாய் காய்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம்.